गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठल दास महाराज की जय। பரமஞானியாக இருக்கக்கூடிய பிரம்மனிஷ்டால் சுகாச்சாரியால் தன்னலையில் இருக்கக்கூடிய அந்த ஜடபரதருடைய கதையை மேலே சொல்கிற உற்சாகமாக ஆரம்பிக்கிறார். இப்படி அந்த பத்ரகாளி முன்னாடி அந்த காளி எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி தான் அந்தர்தானம் ஆகிட்டா. அங்கேருந்து சில பேர்கள் இப்படி கையை காமிச்சு நடந்து போகணுன்னே அவர் ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரையாக வந்துட்டுருக்காராம். இக்ஷுமதி அப்படின்ற ஒரு நதி. அது எங்கன்னா சிந்து தேசம். சிந்து தேசம்னு நீங்கள் சொன்னால் இந்த பஞ்சாப் சொல்கிறோமே, அந்த பிராந்தத்தில் தான் இந்த கதையெல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு. சிந்து சௌவீரபதியாக இருக்கக்கூடிய ரகுகுணன் அப்படின்ற ஒரு ராஜா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய ராஜ்யம். அங்கே இவர் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அந்த இக்ஷுமதி அப்படின்ற நதிக்கரையில் இப்படி வந்துட்டே இருக்கார். இந்த ரகுகுணனுக்கு என்னென்னா, அவன் ஒரு விவேகி தான். அவன் விவேகி, ஆனால் ஒரு ராஜா. தான் ஈசான்ய திக்கில் இருக்கிற கபிலவாசுதேவன் கிட்ட போய் இந்த பிரம்ம தத்துவத்தெல்லாம் உபதேசம் வாங்கிட்டு தானும் கூட பகவானுடைய திருவடி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கிளம்பியிருக்கான். ஆனால் ராஜாவாக இருக்கிறதுனால ரஜோகுணம், இந்த மாதிரி அதிகாரம் இதெல்லாம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா, பல்லாக்கில் தான் வரான். போகிறதுக்கோ பிரம்மோபதேசத்துக்காக கிளம்பியிருக்கான். நடந்து போக வேண்டியதானே தனியாக. அவனுக்கு என்னென்னா, இந்த போகிற பிரம்மோபதேசத்துக்கு 4 பல்லாக்கு தூக்குறவன் 4 பேர் தூக்குறான். அதுக்கு என்னென்னா, அவர் ராஜ்யமாக இருக்கிறதுனால அதெல்லாம் யாரை பார்த்து இந்த பல்லாக்கு தூக்கணும்னு சொல்கிறாரோ தூக்கி தான் ஆகணும். அப்படி தூக்கலைன்னா சிரச்சேதம் தான். அது நீ எந்த வேலையாக இருந்தாலும் அது விஷயம் இல்லை, தூக்கணும்னா தூக்கணும். அப்படி அதுக்கு ஒருத்தன் இருக்கான், முன்னாடி குதிரையில் போயின்னு இருக்கான். அவனுக்கு குலபதின்னு பேர். அவன் காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆச்சு, யாரடா ஒருத்தருமே காணுமே, இப்படியே போயிட்டே இருக்கமே, இவாலும் துவண்டு போகிறா, யாரும் இல்லைன்னா உள்ளே இருக்கிற ராஜா திட்டுவானே, யாராவது தெம்பட்டா தேவலான்னு இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நதிக்கரையில் நல்லா தின்னுன்னு நல்ல தூக்கம் தான். இன்னொரு 4 மணி நேரம் தூக்குவார் ஒருத்தர். அது யாருன்னா ஜடபரதர். அவரை பார்த்தா அவனுக்கு இப்போ தான் உயிர் வந்தது. மூச்சை விட்டுட்டு நேராக அவரை கூப்பிட்டு, நீர் பல்லாக்க தூக்கணும்ட்டான். இந்த பல்லாக்கு தூக்குறது பிராரத்தம் தான், இதையும் தூக்கிடுவோம் அப்படின்னு அவர் தூக்குறார். அவருடைய பிரம்ம தேஜஸ், ஒரு பிரம்மஜானின்னு தெரியாமல் அந்த ரகுகுணன் உட்காண்டிருக்கான். இவர் பல்லாக்க தூக்கிட்டு வரார். தூக்கின்னு வரும்போது இப்படியே வந்துட்டே இருக்கும்போது கீழே நிறைய அந்த பூச்சிகள் புழுக்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படியே பார்த்து சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது அவர் கீழே பார்த்தார். ஒரு இடத்துல ஒரு எறும்பு புத்து இருந்தது. அதை பார்த்தார். அவர் தாண்டனம்லாம் தாண்டலை. அவருடைய அபியாசம் அது என்ன எடுத்துன்னா சரீரம் தாண்டி எடுத்து. இப்போ இந்த பல்லாக்கு தூக்கும்போது 4 பேர் சமமாக நடந்தால் தான் ஸ்மூத்தாக போகும். அது ஒருத்தர் மாத்திரம் இப்படி குதிக்கிறது, முன்னாடி கால் வச்சு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணினான்னா மேலே இருக்கிற யார் வராலும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்படி இந்த எறும்பு புத்து பார்த்த உடனே இவர் இப்படி கொஞ்சம் தாண்டுவது போல் தாண்டின உடனே உள்ள அவனுக்கு கஷ்டமாக எடுத்து அப்படி இப்படி பல்லாக்கெல்லாம் அடிபட்டுட்டான். அடிபட்டுட்ட உடனே பல்லாக்கை நிறுத்தி அந்த குலபதியை பார்த்து, யார், என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் தூக்குறேங்க, பல்லாரும் உள்ள சிரமமாக இருக்குது எனக்கு, யார் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு திட்டின உடனே அந்த பல்லாக்கு தூக்குறவங்களாம் பயந்துட்டே, இவன் நம்ம மேலே தப்பு வச்சு நம்மளுக்கு எதாவது சிக்ஷை கொடுத்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சாம்சர்கிக்கோ தோஷ ஏவன்னு இவன் ஒருத்தன் தப்பு பண்ணுறதுனால நாங்கள் எல்லோரும் தப்பு பண்ணுறது மாதிரி எடுத்து இவன் தான் தப்பு பண்ணினான். அப்படி என்ன பண்ணினான்னா, ஏதோ பார்த்து குதிக்கிறான் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு இப்படி அவனுக்கு மேலே தோஷம் இருக்கிறதுனால இவன் இப்படி குதித்ததுனால எங்களுக்கு நாங்களும் தப்பு பண்ணது போல் எடுத்துன்னு அவர்கள் சொன்ன உடனே இங்கே ரகுகுணன் மேலே அந்த ஜடபரதரை பார்க்குறான். இப்போ நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவருக்கு பிரம்மைவரசகான்னு இருக்கும்போது அவருக்கு எப்படி சரீரம், கீழே இருக்கிற இந்த எறும்பு இருக்குன்றது தெரியும், அதை தாண்டன்னு தெரிஞ்சதுன்னா இந்த தொந்தலோகத்தில் இருக்காருன்னு தானே அர்த்தம். அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவர், எறும்பு இருந்தால் அது மேலே வச்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். சரீரம் ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு இருக்கலாம். இது ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் இந்த வாசனாபலம்னு ஒன்று இருக்குது. அந்த வாசனாபலம் தான் இந்த பிரம்மஜானிகளையும் பசிக்காக போய் பிச்சை எடுக்கிறதுக்காக போகிறது. இந்த பசி மாத்திரம் அந்த நிலையிலையும் இருக்குமா. அந்த சரீரம் பசி எடுத்து அதுக்கு இத்தனை ஜென்மாவெல்லாம் சாப்பிட்டு 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 சாப்பிட்றதுன்றது மனுஷன் மாத்திரமான, எந்த யோனியில் பிறந்தாலும், எந்துவாக பிறந்தாலும் சரி, புழுவாக பிறந்தாலும் சரி, பக்ஷியாக பிறந்தாலும் சரி, எல்லா ஜென்மாவும் நம்ம சாப்பிட்ருக்கோமோனோ. அப்படி பசி வந்தால் சாப்பிட்ணுன்றது அதுக்கு அவ்வளோ பழக்கமாகி சாப்பிட்றதோனோ. அதே மாதிரி
பசி வந்தால் சாப்பிட்ணுன்றது எப்படி பழகிட்டோமோ, இவர் கருணையாக இருக்கிறது அப்படின்றது இந்த சரீரத்துக்கு பழகிட்டார், இந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும். அதனால் என்னென்னா, எப்படி பசி வந்தால் ஞானியாக இருந்தவ கூட பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாலோ, அதே போல் கருணைன்றது இதை பார்த்தா அவருக்கு தான் இதை தாண்டணுன்ற சங்கல்பத்திலலாம் தாண்டலையாம். அந்த கருணை சுவாவமாக இருக்கிறதுனால வாசனா பலத்தினால சரீரம் தாண்டிடுது, அவர் சங்கல்பிச்சு தாண்டலை அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். இப்படி ரகுகணன் கஷ்டப்பட்டவனே வெளில பார்க்குறான், அவன் ஒழுங்காக தூக்கலையோன்னு ஜடபரதர். உடனே கோபம் வந்துடுது. அவரை பார்த்து, என்ன அவர் நன்னா இருக்கார், புஷ்டியாக இருக்கார், அவர் நினச்சா எவ்வளோ நேரம் வேணும் தூக்கின்னு வரலாம், எந்த ஆபத்தும் இருக்காது, நன்னா தூக்க முடியும். ஆனால் இவன் இப்படி அடைஞ்ச பண்ணுறான்னு விஷமக்கார புத்தியாக இருக்கான், இவனை நம்ம திட்டி ஏதாவது சரி பண்ணணும்னு வக்திரோக்தியாக பேசுகிறான். வக்திரோக்தின்னு சில பேர் என்னென்னா, அவன் மனசில் கொள்ள கோபம் இருக்கும், ஆனால் மரியாதை கொடுப்பது போல் பேசுவான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, மறுநாள் காலத்தால் ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கும். பையனை சாயந்தரம் வரானான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். அவன் ஊரை சுற்றிவிட்டு பசங்க கூடலாம் விளையாடிட்டு சாயந்தரம் 7-8 மணிக்கு தான் ஆற்றுக்குள்ளே நுழையிறான். அப்பா காத்துன்னு இருக்க அவன் மேலே விழுந்து பாழையறதுக்கு. அப்படி வந்த உடனே வாங்கோ, ஊரெலாம் சுற்றியாச்சா, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கான்னு கேட்குறாருன்னா, இப்போ என்னன்னா மேலே என்ன வேணாலும் பண்ணுவார், அவருக்கு இருக்கிற கோபத்தை அவனை பலி போட போகிறார். ஆனால் இப்படி வாங்கன்னு மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்றாருன்னா கோபம், அதுக்கு வக்திரோக்தின்னு பேர். அந்த மாதிரி இந்த கோபம் தாங்க முடியாமல் அவரை பார்த்து, ஜடபரதரை பார்த்து கிண்டலாக பேசுகிறானா, நீங்கள் பாவம், நீங்கள் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கேள், உங்களால் இந்த பல்லாக்கையே தூக்க முடியாது, போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப வயசானவர்கள், வேறு வயசானவாளால் எப்படி தூக்க முடியும், ரொம்ப நேரம் தூக்கி நீங்கள் களைச்சி போயிட்டேல், அதனால் உங்களால் தூக்க முடியாது அப்படின்னு இதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கார். அவர் நல்ல புஷ்டியாக இருக்கார், யௌவனமாக இருக்கார், இப்போ தான் தூக்க ஆரம்பிச்சிருக்கார். இது எல்லாத்தையும் வக்திரோக்தமாக பேசி, அதனால் இப்படிலாம் உன் விஷயத்தை இது பண்ணிடாத, இந்த சாமதான பேத தண்டம்னு சொல்லுவாள், என்னுடைய முதல் சிக்ஷையே தண்டம் தான், அடி தான். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படிலாம் நீ இருக்காத, உன்னை அடித்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்ன உடனே அவர் என்ன இத்தனையும் பேசி இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா என்ன? அவர் அது பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். திருப்பி அவன் எழுந்துட்டான். இந்த சஞ்சாரமானது நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் தான் பல்ல தூக்கின்னு வந்தால் திரும்ப என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே கொஞ்சமாக இருந்தது, இப்போ ஒரு பெரிய புத்து மாதிரி ஒன்று பார்த்தார், எறும்பு புத்தை தன்னறியாமல் தாண்டிட்டார். தாண்டின உடனே அவனுக்கு தலையில் அடிபட்டவே பட்டுடுது. உடனே நிறுத்தி வெளில வந்தால் இவர் தான் தெரிஞ்சிருது. கோபம் அவரை அடிக்கிற சம்மாரம் பண்ணுற அளவுக்கு கோபம் வந்துடுது அவனுக்கு. சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா தான் ராஜான்ற அகம்பாவத்தில் போனோடனே இப்படி நம்ம கோச்சிக்கிறோன்னா அவன் தான் ரியாக்ட் பண்ணாதான் நம்மளுக்கும் கோபம் வரும். இப்படி இவன் இவ்வளோ கோபத்தோடு அவர்கிட்ட போகும்போது அவர் சாந்தமாக இருக்கார், அவருக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர்கிட்ட ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருந்தால் தானே நம்ம அதுக்கு செயல்படுவோம். அப்படி அவர் இருந்த உடனே இவனுக்கு கோபம் சபனமாகி அவரை கூப்பிட்றான், நடைப்படமே நீ என்ன ஜீவன் மிருத்தகாவா, உயிரோடு இருந்து போன மாதிரி என்ன சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில். அதனால் நீ நினச்சிட்டு இருக்க இந்த மாதிரி நம்ம நடித்தோன்னா இந்த ராஜா விட்டுருவார்னு, அப்படிலாம் நினைக்காத. நான் சாதாரண கிடையாது, நான் ராஜா. இந்த சரீரத்தை உன் சொன்ன பேச்சு கேட்குறாமல, என் சொன்ன பேச்சு மாதிரி நீ கேட்கலன்னா இதை வாட்டி எடுத்து என் சொன்ன பேச்சு கேட்க வைப்பேன், அப்படி எனக்கு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ நடப்பட மாதிரி இருக்க, நீ இப்படி தப்பிச்சிடலான்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு உன்னை வாட்டி எடுத்துருவேன் இந்த சரீரத்தை அப்படின்னு சொல்லி அவன் பயமுறுத்தின உடனே, பிறந்த உடனே அப்பாட்ட பேசலை, அம்மாட்ட பேசலை, தன் சகோதராள்கிட்ட பேசலை, ஜனங்கள்கிட்ட பேசலை, தனக்கு நண்பர்கள்லையும் யாரும் கிடையாது அவள்கிட்ட பேசலை. இதுக்கு முன்னாடி தன் பிராணன் போக போகிறது, அப்பையும் வாயை திறக்காத ஜடபரதர் இப்போ தன் வாழ்க்கையில் முதல் தடவை தன்னுடைய சங்கல்பத்தினால இந்த ரகுகணனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இதுவும் பகவத் சங்கல்பந்தான். ரகுகணனை பார்த்து மேலே பேச ஆரம்பிக்கிறார். அருமையான சில விஷயத்தை சொல்கிறார் வேதாந்தமாக. இந்த ரகுகணனை பார்த்து சில ஸ்லோகங்கள் சொல்கிறார் அபாரமாக. என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ ராஜா, நீ சொன்னதை நான் கேட்கணும், நீ இதை கேட்கலனா நீ சிக்ஷை தண்டிப்ப, நீ ஒரு பல்லாக்கில் வர, அந்த பல்லாக்கை நான் சுமக்கணும், இதெல்லாம் விவகார சத்தியமாக இருக்கிற உனக்கு தாண்டா சத்தியம். இந்த விவகார சத்தியம் எல்லாத்தையும் பொய்யா நினைக்கிற எனக்கு இது எதுவுமே சத்தியம் கிடையாது. அதனால் அந்த அனுபவத்தில் நான் இருக்கிறதுனால இதனால் வரக்கூடிய சுகமோ துக்கமோ என்னை பாதிக்காது, அது சரீரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னியே, நீ கிண்டல் பண்ணியே, நீ ஒல்லியாக இருக்க, அதனால் வயசானவனாக இருக்க, தெம்பே இல்லை, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணியோன்னோ. இந்த கிண்டலெல்லாம் இந்த சரீரத்துக்கு தானே. ஆத்மாவுக்கு என்ன ஆத்மாவுக்குன்னு என்ன இது வயசானதுன்னு உண்டா, சின்னதுன்னு உண்டா?
ஆத்மாவுக்கு வலி எதுன்னு தெரியுமா? ஆத்மா வெள்ளையாக இருக்குமா? ஆத்மா கருப்பாக இருக்குமா? ஆத்மா வந்து இப்படி வந்து குண்டாக இருக்கும், ஆத்மா ஒல்லியாக இருக்கும்னு ஆத்மாக்கு எதிராக ரூபம். அப்பேற்பட்ட ஆத்மா கிடையாது, நீ வச்சுக்கோ. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தொந்தங்கள்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிற. ஸ்தௌல்யம் கார்ஷியம்ன்ற, ஒருத்தன் நல்லா குண்டாக இருக்கிறது, ஒருத்தன் ஒல்லியாக இருக்கிறது, இதெல்லாம் சரீரத்துக்கு. ஆதையோ வியாதையா, ஆதின்னு ஒன்று வியாதின்னு ஒன்று. ஆதின்னா மனோவியாதி, வியாதின்னா சரீர வியாதி. இவைகள் க்ஷுத்துன்னு ஒன்று, திருட்டுன்னு ஒன்று, பயம்னு ஒன்று. க்ஷுத்துன்னா பசி, திருட்டுன்னா தாகம், பயம்னா பயம். இதுவும் எனக்கு கிடையாது. கலீரி இச்சா, ஒருத்தன் கூட சண்டை போடுறது, ஒன்று வேணும்னு நினைக்கிறது, இதுவும் எனக்கு கிடையாது. அடுத்தது ஜர, அதுவும் இந்த சரீரத்துக்கு தான், எனக்கு கிடையாது. அரதிஹி, துக்கம், அதுவும் எனக்கு கிடையாது. தூங்கினாதான் வாழ முடியும், இந்த நித்ரை, அதுவும் இந்த சரீரத்துக்கு தான், எனக்கு கிடையாது. அடுத்ததாக மன்யுஹு, கோபம், அப்புறம் மதஹா, திமிரு, சுச்சஹா, கவலைகள். இவைகளெல்லாம் சரீரத்தோட தான் தான் சரீரம்னு நினச்சிட்டு இருக்கவனுக்கு தான்டா. தேகேன ஜாதஸ்யஹிமே நசந்தி. சரீரம் வேற ஆத்மா வேற இருக்கிறவனுக்கு இது சரீரத்துக்குள்ள தர்மங்கள். ஆத்மாவுக்கு இது கிடையவே கிடையாது. நான் ஆத்மானுபவத்தில் இருக்கக்கூடியவன், எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் இந்த சரீரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறியோ இன்னும் நடைப்பயணம்னு நீ சொன்னது ரொம்ப சரி. அப்படி தான் இந்த சரீரத்தை போட்டு வாட்டி எடுத்து நடைப்பயணமாக வாழ்ந்துட்டுருக்கேன். நீ வந்து என்ன சொன்ன, உன்னை நான் சிக்ஷையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி உன்னை சரி பண்ணிவிட்டு நன்னா வச்சு என்னுடைய வழிக்கு கொண்டு வருவேன்னு நீ சொன்னியே, அந்த கவலை உனக்கு வேணாம், அந்த சிரமம் உனக்கு வேணாம். நீ பண்ணி தான் இந்த சரீரத்தை வந்து உன் வசத்துக்கு கொண்டு வந்து நம்ம வசத்துக்கு கொண்டு வரணும்னு நான் வச்சுக்கல. இந்த சரீரத்தை வெயிலில் போட்டு வாட்டுறதும், மழையில் போட்டு வாட்டுறதும், பனியில் போட்டு வாட்டுறதும்னு எப்படி போட்டு அதை பண்ணி நானே அதுக்கு சிக்ஷை கொடுத்து, இது நீ இல்லை, இது நீ இல்லை, அதனால் வந்து இதுக்கு போஷிக்காது, இதை போஷிச்சு சங்கல்பம் வச்சுன்னு சங்கம் வச்சுன்னு வீணாக போயிட்ட, அதனால் இது நீ கிடையாதுன்னு நீ எனக்கு சிக்ஷை கொடுத்து தான் என்னை சரி பண்ணணும்னு நான் என்னை வச்சுக்கலப்பா, நானே என்னை சரி பண்ணிவிட்டேன். அதனால் ஒரு கால் நீ என்னை சிக்ஷை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. ஏன் அது என்னென்னா பிஷ்டபேஷ நியாயம்ன்ற. என்னென்னா, நல்ல ஒரு இட்லிக்காக ஒரு மாவை அரைச்சிட்டு கிரைண்டர் முழுக்க நல்லா அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா, அதை எடுத்து திரும்பவும் நாளைக்கு அரைச்சேன்னா நீ எவ்வளோ அரைச்சாலும் அது அரைச்சது அப்படியே தான் இருக்கும். ஒரு தடவை அரைஞ்சிருத்துன்னா அரைஞ்சது தான். அதுக்கப்புறம் நீ 100 மணி நேரம் அரைச்சா கூட அந்த மாவு அப்படியே தான் இருக்கும். அதுக்கு மேலே திரும்பி மாறாது. அந்த மாதிரி பிஷ்டபேஷ நியாயம்னு பேர். அரைச்சமாகவே அரைக்கிறது மாதிரி நீ வந்து இப்படி வந்து நீ என்னை சிக்ஷிக்கணும், நீ என்னை உன் வழிக்கு கொண்டணும்னு நீ நினச்சேன்னா அது அரைச்சமாகவே அரைக்கிறது போல் அப்படின்னு இப்படி உத்தம வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லி, ஒரு கால் இந்த ஜென்மாவில் நீ என்னை சிக்ஷிச்சு இந்த உடம்புக்கு தண்டனை கொடுத்து வந்து நான் உன் பல்லாக்கு தூக்கிண்டு வரணும்னு ஒரு பிராரப்தம் இருக்கா சொல்லு, அதையும் பண்ணி தீர்த்துடுறேன். எனக்கு என்ன இந்த பிராரப்த வசாத்து என் சங்கல்பத்தினால இது எனக்கு இன்னொரு ஜென்மா வந்து அந்த ஜென்மாவில் போய் இந்த விஷயத்தெல்லாம் திரும்ப இந்த கர்மாக்காக என்னால் அனுபவிக்க முடியாது, போதும்னு சொல்லிட்டு இத்தனை உயர்ந்த விஷயத்தை சொன்ன உடனே பகுயோக கிரந்த சம்மதம். என்னடா இது இப்படி சொல்கிறாரே ஒருத்தர், இது என்ன சாதாரண ஒருத்தர் சொல்கிறது போல இல்லை. இந்த மாதிரி பேசலாம் நம்ம சாமர்த்தியமாக. ஆனால் சாதாரணமாக இருக்கிறவாளுடைய வாக்கும் மகான்கள் அனுபவத்தில் இருக்கிறவா வாக்கும் ஒன்றாயிடுமா? அவள் சொல்லும்போது மனசு அப்படியே கிளம்பும், அப்படி ஒரு ஏகாகிர சித்தமானது நடக்கும், நம்மளுக்குள்ள மாறுதல்கள் வரும். அதான் மகான்களுடைய வாக்கும் சாதாரணமாக இருக்கிறவருடைய வாக்கும். இப்படி அதை பற்றி கேட்ட உடனே அந்த ரகுகணனுக்கு என்னமோ ஆறுது. ஆஹாஹா, இப்பேற்பட்டவர் போய் பல்லாக்கு தூக்க வச்சுட்டோமே அப்படின்னு அந்த பல்லாக்குலேருந்து குதிச்சுட்டு மேலே அந்த ஜடபரதரை பார்த்து பேச போகிறான் ரகுகுணன். மேலே அந்த ரகுகுணன் பல்லாக்குலேருந்து குதித்து அந்த பிரம்மனிஷ்டராக இருக்கக்கூடிய ஜடபரதரை பார்க்குறான். அவருடைய பிரம்ம தேஜஸ் முன்னாடி ஒழுங்காக கவனிக்கல, அந்த பார்வையிலையும் பார்க்கல. பார்த்தா தெரியறது பிரம்மஜானி அப்படின்னு. நேராக திருவடியில் விழுந்தான். இப்பேற்பட்டவரை போய் நான் பல்லாக்க தூக்க வச்சுட்டேனே, இவருடைய நிலையை அடையணுன்றதுக்கு தானே நான் இப்போ வந்து கபிலவாசுதேவருடைய ஆசிரியிச்சு அவர்கிட்டேருந்து உபதேசம் வாங்கிட்டு இந்த நிலையை அடையணுன்றதுக்கு தானே நான் வந்து கிளம்பி போயின்னு இருக்கேன். அப்பேற்பட்ட ஞானியாக இருக்கக்கூடிய பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய உம்மை போய் பல்லாக்க தூக்க வச்சுட்டேனே, பகவான் என்னை மன்னிப்பானா அப்படின்னு திருவடியில் விழுந்து பிறண்டு கதறானா. அப்படி கறந்துட்டே இருக்கும்போது சொல்கிறானா, நீ என்னை பரீட்சை பண்ணுறதுக்காக வந்திருக்கீரா, நான் நன்னா இருக்கேனா ஒழுங்காக இருக்கேனா, நான் ஒரு பாபி, நான் ஒரு ராஜாவாக இருக்கனால திமிரில் இப்படிலாம் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் நீங்கள் வந்து பரீட்சை வைக்கிறது போல் நீங்கள் என் குருநாதராக இருக்கக்கூடிய கபிலவாசுதேவன் வந்திருக்கேளா, அப்பேற்பட்டவா நீங்கள் என்னை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி விழுந்து பெறலும்போது அந்த ஜடபரதருடைய கழுத்தில் இருக்கிற அந்த பூனலை பார்த்தான். பூனலை பார்த்த உடனே ஆஹா,
ஒரு பிராமணனை போய் பல்லாக்கு தூக்க வச்சுட்டோமே, எப்பேற்பட்ட இது வேதம் படித்து இப்படி உயர்ந்த குடும்பத்தில் பிறக்கிற இவாளை போய் நாம் போய் இப்போ வேலை சொல்லிட்டோமே அப்படின்னு மேலே கதறானா. நான் வந்து இந்திரனோட வஜ்ராயுதத்துக்கு பயப்பட மாட்டேன், பரமேஸ்வரனுடைய திரிசூலத்துக்கு பயப்பட மாட்டேன், மற்றவர்களுடைய எந்த அஸ்திர சஸ்திரங்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன், வருணாஸ்திரம், இந்திராஸ்திரம், சூர்யாஸ்திரம்னு எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரு பிராமணன் கழுத்தில் அந்த பூணலை பார்த்தேன்னா அவள்கிட்ட மரியாதையாக இருப்பேன். ஏன்னா அவள் வாக்கே அப்படி தபஸு. அவளை வந்து நம்ம அபச்சாரம் பண்ணணும், நம்ம குடும்பமே உருப்படாமல் படும், அவள் தாபப்படாமல் இருக்கணும். அவள்கிட்ட இருக்கிற வேதமானது அவளை ரட்சிக்கிறது. அந்த வேதம் படித்த அந்த பிராமணர்கள் வந்து ஏதாவது சொல்லி அப்புறமா ஆயிட்டோன்னா நம்ம குடும்பமே வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட உத்தம ஞானியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ சாதாரண ஒரு இப்படியே பிறந்துட்டு ஏதோ வந்து உலகத்தில் நானும் இருக்கேன்னு ஒரு பிராமணன் மாதிரி இல்லாத பிரம்ம ஞானியாச்சே நீங்கள், அப்பேற்பட்ட உங்களை போய் நான் பல்லாக்கு தூக்க வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறிண்டு திருவடியில் விழறான். உடனே ஜடபரதரை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துகிறார். திரும்பவும் ரகுகுணன் ஜடபரதரை பார்த்து சொல்கிறாரா, நீங்கள் என்னை ஏற்றுக்கணும், உங்களுடைய வாக்கு என்ன ஆகுதுன்னா எப்படியே போய் என் ஹிருதயத்தை தொலைக்கிறது, என்னமோ பண்ணுறது, எப்பேற்பட்ட விஷயத்தை சொன்னீர், சாதாரணமாக எவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி சர்வசாதாரணமாக சொல்லி இப்படி நின்றுருக்கேலே, நான் வந்து ஒரு மூடன், ஒரு ராஜா, நீங்கள் அப்படி கபில வாசுதேவனாக இருக்கும் பட்சத்தில் என்னை ஏற்றுக்கணும், யார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்ன உடனே மேலே வந்து பரதனும் சமாதானப்படுத்துகிறார். அப்படி சமாதானமான அந்த பரதனை பார்த்து ரகுகுணன் இந்த கேள்விகள்லாம் கபில வாசுதேவன்ட்ட தானே கேட்கணும்னு நினச்சார். இவர் கபில வாசுதேவனில் ஜடபரதர்னு தெரிஞ்சுட்டு மேலே அந்த ஜடபரதரை பார்த்து எந்த கேள்விகளுக்கெல்லாம் இவர் பதில் சொல்வது போல சொன்னாரோ திருப்பி அதை வச்சுட்டு இந்த ரகுகுணன் கேள்வி கேட்குறான். நீங்கள் சொன்னேன் ஒன்றும், இந்த பல்லாக்கு தூக்கிறது, அதை தூக்குறவன்னு ஒருத்தன், அதில் உக்காண்டிருக்கிறன்னு ஒருத்தன், பல்லாக்குன்னு ஒன்று, அது நடக்கிறது பூமின்னு ஒன்று, இந்த மாதிரி பேத புத்தி இருக்கிறவனுக்கு தாண்டா வலி இதெல்லாம் சரீரத்துக்கு, இது எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய என் நிலையில் இருக்கிறவனுக்கெல்லாம் வலியும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்னா இப்போ லோகத்தில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் சாத்தியமாக இல்லையே. அதுக்கு ஒரு உதாரணம் வேறு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து ஒரு அரிசி பானை, அரிசி எப்படி உண்டாகிறது, அரிசி சாதமாக எப்படி ஆறுது, அதுக்கும் அக்னிக்கும் வந்து டைரக்டான சம்பந்தம் கிடையாது. என்ன ஆறுதுன்னா, அது நெருப்பில் வச்ச பாத்திரம், அந்த பாத்திரத்தில் வச்ச ஜலம், அந்த ஜலத்தில் போட்ட அரிசி, அது சாதமாக ஆறுது. அதுக்கும் அக்னிக்கும் நேரடி சம்பந்தம் இல்லைன்னாலும் ஒவ்வொருத்தனுடைய தாக்கமானது பாத்திரத்தில் மாறி அந்த பாத்திரத்தினுடைய சூடானது ஜலத்துக்கு போய் ஜலத்துடைய சூடானது அந்த அரிசியை பட்டு எப்படி வந்து அது அரிசியாக மாறுறதோ அதே போல் உலகத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் சிரமங்களும் இந்திரியத்துக்கு வந்து இந்திரியம் மூலியமாக அது உள்ள சஞ்சாரம் பண்ணி சித்தத்துக்கு வந்து சித்தத்திலேருந்து மனசுக்கு போய் மனசு அவலம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவையும் போய் பாதிக்கிறதே. தான்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவும் கஷ்டப்படுறதை கூட சேர்ந்துண்டு நீங்கள் பார்த்தா வந்து இந்த ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, ஆனாலும் இந்த ஆத்மா கஷ்டப்படுறதே, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்குறோம். இப்படி இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது, இது எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சுக்கணுன்றதான் நான் போனேன். எனக்கு அந்த கபில வாசுதேவனே வந்தது போல் இருக்கும். உங்களை பார்த்தா நீங்கள் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். போராதுக்கு உங்களை நான் அபச்சாரம் வேற படுத்திட்டே உங்களை பல்லாக்கு தூக்கி இந்த பாபத்திலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கும் வழி சொல்லணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆசாமின்னு எனக்கு தோறுது. நீர் தான் என்னுடைய குருநாதர். நீங்கள் இது இந்த மாதிரி இருக்கிற எல்லா சம்சயங்களுக்கும் இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு அனுபவத்தில் இருக்குது. எனக்கு அது அனுபவத்தில் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேனே, இது அனுபவத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? இப்படி நீங்கள் சொல்லும்போது எல்லாம் புரியறது. ஆனால் அனுபவத்துக்குன்னு வரும்போது அந்தந்த கஷ்டங்கள் வரும்போது சரீரமானது அனுபவிக்கிறதே. அப்படி அதுக்கு என்ன அபியாசம் பண்ணணும், இந்த மாதிரி எப்படி எந்த தத்துவத்தோடு வாழணும், என்ன பண்ணினா அந்த நிலைக்கு போக முடியும்ன்றத நீங்கள் எனக்கு சொல்லணும். நீர் தான் என்னுடைய உத்தம குரு அப்படின்னு சரணாகதி பண்ணி இப்படி ரகுகுணன் கேட்ட உடனே மேலே ஜடபரதர் யார்கிட்டையும் பேசாமல் எந்த உபதேசமும் பண்ணாமல் உன்மத்தனாகவே இந்த உலகத்தில் பைத்தியமாகவே சுற்றின்னு இருந்தார். பகவத் சங்கல்பம் ரகுகுணன் பண்ண பாக்கியம், வேற என்ன சொல்கிறது சொல்லுங்க. ரகுகுணன் பண்ண பாக்கியம். அப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டர் இந்த ரகுகுணனுக்கு மாத்திரம்தான் இந்த ஜென்மாவில் உபதேசம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஜடபரதருடைய உபதேசமானது அடுத்தடுத்த 2-3 அத்தியாயத்தில் வருது. மேலே இந்த ரகுகுணன் கேள்வியோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. எல்லோரும் கலந்து இந்த 10வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத தசமோऽध्यायः ஸ்ரீசுகுவாச அத சிந்து சௌவீரபதேः ரகுகணஸ்ய व्रजतः
इक्षुमत्यास्तटे तत्कुलपतिना शिबिकावाहपुरुषान्वेषण समये दैवेनोपसादितः सद्विजवरः उपलब्धः एष पीवायुवा संहननाङ्गः गोकरवद्धुरं वोढुमलमिति पूर्वविष्टिगृहीतैः सह गृहीतः प्रसभमतदर्ह उवाह शिबिकां स महानुभावः यदा हि द्विजवरस्य इषुमात्रावलोक अनुगतेः न समाहिता पुरुषगतिस्तदा विषमगतां स्वशिबिकां रघुगण उपधार्य पुरुषान् अधिवहत आहहे वोढारः साध्वतिक्रमत किमिति विषममुह्यते यानमिति अथ त ईश्वरवचः सोपालम्भनमुपाकर्ण्य उपायतुरीयात् शङ्कितमनसः तं विज्ञापयां बभूवुः न वयं नरदेव प्रमत्ताः भवन्नियमानुपथाः साध्वेव वहामः अयमधुनैव नियुक्तोऽपि न द्रुतं व्रजति नानेन सह वोढुम् उह वयं पारयाम इति सांसर्गिको दोष एव नूनमेकस्यापि सर्वेषां सांसर्गिकाणां भवितुमर्हतीति निश्चित्य निशम्य कृपणवचः राजा रघुगणः उपासितवृद्धोऽपि निसर्गेण बलात्कृत ईषत् उत्थितमन्युः अविस्पष्टब्रह्मतेजसं जातवेदसमिव रजसा आवृतमतिराह अहो कष्टं भ्रातः व्यक्तमुरुपरिश्रान्तः दीर्घम् अध्वानम् एक एव ऊहिवान् सुचिरं नातिपीवा न संहननाङ्गः जरसाचोपद्रुतः भवान् सखेनो एव अपरयेते सङ्घट्टिन इति बहुविप्रलब्धोऽपि अविद्यारचित द्रव्यगुणकर्माशय स्वचरमकलेवरे अवस्तुनि संस्थानविशेषे अहं ममेति अनध्यारोपितमिथ्याप्रत्ययः ब्रह्मभूतः तूष्णीं शिबिकां पूर्ववत् उवाह अथ पुनः स्वशिबिकायां विषमगतायां प्रकुपित उवाच रघुगणः किमिदमरे त्वं जीवन्मृतः मां कदर्थीकृत्य भर्तृशासनमतिचरसि प्रमत्तस्य च ते करोमि चिकित्सां दण्डपानिरिव जनतायाः यथा प्रकृतिं स्वां भजिष्यस इति एवं बहु अबद्धमपि भाषमानं
नरदेवाभिमानं रजसा तमसानुविद्धेन मदेन तिरस्कृत अशेष भगवत्प्रियनिकेतनं पण्डितमानिनं स भगवान् ब्राह्मणः ब्रह्मभूतः सर्वभूतसुहृदात्मा योगेश्वरचर्यायां नातिव्युत्पन्नमतिं स्मयमान इव विगतस्मय इदमाह। ब्राह्मणोवाच त्वयोदितं व्यक्तमविप्रलब्धं भर्तुः समे स्यात् यदि वीरभारः गन्तुर्यदि स्यात् अधिगम्य मध्वा पीवेति राशौ न विदां प्रवादः। स्थौल्यं कार्श्यं व्याधय आधयश्च क्षुत्रुद्भयं कलिरिच्छा जरा च निद्रारतिः मन्युरहं मदशुचः देहेन जातस्य हि मे न सन्ति जीवन्मृतत्वं नियमेन राजन् आद्यन्तवद्यत् विकृतस्य दृष्टम् स्वस्वाम्यभावः ध्रुवयीड्य यत्र तर्ह्यच्युतेऽसौ विधिकृत्य योगः विशेषबुद्धेः विवरं मनाक्ष पश्यामयन्न व्यवहारतोऽन्यत् कैश्वरः तत्र किमीशितव्यं तथापि राजन् करवाम किं ते उन्मत्तमत्त जडवत्स्वसंस्थां गतस्य मे वीरा चिकित्सितेन अर्थः कियान् भवता शिक्षितेन स्तब्धप्रमत्तस्य च पिष्टभेषः। श्रीशुक उवाच एतावत् अनुवादपरिभाषया प्रत्युदीर्य मुनिवर उपशमशीलः उपरतानात्म्यनिमित्त उपभोगेन कर्मारब्धं व्यपनयन् राजयानमपि तथोवाह। स चापि पाण्डवेयः सिन्धुसौवीरपतिः तत्त्वजिज्ञासायां सम्यक् श्रद्धया अतिकृताधिकारः तद्धृदय हृदयग्रन्थिमोचनं द्विजवच आश्रुत्य बहुयोगग्रन्थसम्मतं त्वरया अवरुह्य शिरसा पादमूलम् उपसृतः क्षमापयन् विगत नृपदेवस्मय उवाच कस्त्वं निगूढश्चरसि द्विजानां बिभर्षि सूत्रं कथमोवधूतः कस्यासि कुत्रत्य इहापि कस्मात् क्षेमाय नश्चेदसि नोत शुक्लः नाहं विशङ्के सुरराजवज्रात् न त्र्यक्षशूलात् न यमस्य दण्डात् नाग्न्यर्कसोमानिल वित्तपास्त्रात् शङ्के भृशं ब्रह्मकुलावमानात्
तद्ब्रूह्य सङ्गः जडवन्निगूढ विज्ञानवीर्यः विचरस्य पारः वचांसि योग ग्रथितानि साधो ननः क्षमन्ते मनसापि भेत्तुम् अहं च योगेश्वरम् आत्मतत्त्व विदां मुनीनां परमं गुरुं वै प्रष्टुं प्रवृत्तः किमिहारणं तत् साक्षात् हरिं ज्ञानकलावतीर्णम् स वै भवान् लोकनिरीक्षणार्थम् अव्यक्तलिङ्गो विचरत्यपि स्वित् योगेश्वराणां गतिमन्धबुद्धिः कथं विचक्षेत गृहाणुबन्धः दृष्टश्रमः कर्मत आत्मनो वै भर्तुर्गन्तुः भवतश्चानुमन्ये यथा सता उदानयनाद्यभावात् समूलयिष्टो व्यवहारमार्गः स्थाल्यग्नितापात् पयसोभितापः तत्तापतः तण्डुलगर्भरन्धिः देहेन्द्रियासु आशयसन्निकर्षात् तत्संसृतिः पुरुषस्यानुरोधात् शास्ताभिगोप्ता नृपतिः प्रजानां यः किङ्करो वै न पिनष्टिपिष्टम् स्वधर्ममाराधनम् अच्युतस्य यदीहमानो विजहाति अघौघम् तन्मे भवान् नरदेवाभिमान मदेन तुच्छीकृत सत्तमस्य कृषीष्ठमैत्रीदृशम् आर्तबन्धो यथा तरे सदवध्यानमंहः न विक्रिया विश्वसुहृत्सखस्य साम्येन वीताभिमतेस्तवापि महद्विमानात् स्वकृताद्धिमादृङ् नङ्क्ष्यत्यदूरादपि शूलपाणिः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे दशमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।